வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 11 லைட் ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம இந்த ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டர் 11 லைட் ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். நம்மளை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அப்படி தானே? நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு டேபிள் இருக்கலாம், உங்களுடைய லேப்டாப் இருக்கலாம், உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கலாம். ஸோ உங்களை சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு டெய்லி போவீங்க, அப்படி தானே? போகிற வழியில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்பீங்க? பஸ்ஸஸ் பார்ப்பீங்க, கார் பார்ப்பீங்க, மரங்கள் பார்ப்பீங்க, அனிமல்ஸ் பார்ப்பீங்க, சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மார்னிங் வந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது நைட்டு வந்து உங்கள் ரூமில் வந்து நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ரூமில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா கம்ப்ளீட்லி டார்க்காக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியும், விசிபிளாக இருக்கும்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைட்ஸ் இருக்கும் போது தான். அந்த லைட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஈவன் வந்து இப்போ நமக்கு சன்லைட் இருக்கனால தான் நம்ம வந்து வெளிச்சமாக இப்போ இருக்குது. மார்னிங் வந்து வெளிச்சமாக இருக்குதுன்னா எப்படி? சன்லைட்லேருந்து வர லைட்னால. இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டார்ச் லைட் ஆர் எமர்ஜென்சி லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. ஸோ எதுக்காக? உங்களுடைய இடம் வந்து வெளிச்சமாகிறதுக்காக ஒரு லைட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இல்லைனா வந்து நம்ம கேண்டில் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லூமினஸ் ஆப்ஜெக்ட், நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் வந்து தானே வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சன் வந்து தானாவே அதனுடைய லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லூமினஸ் ஆப்ஜெக்ட் வந்து சன். நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் that cannot emit light from their own. ஓகேவா? cannot emit energy by themselves. அதெல்லாமே நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். What about objects like a chair and a painting or a shoe? We see these when light from luminous object like the sun, a torch or an electric light falls on these and then travels towards eyes. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்பரண்ட், ஒபேக்யூ அண்ட் டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்: டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட், ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ 3ஓட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக இன்னொரு ஆப்ஜெக்டை உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளாஸ். இப்போ நீங்கள் வந்து கடைக்கெல்லாம் போகும்போது ஸ்வீட் எல்லாம் வந்து ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாகவே பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல அந்த கிளாஸ் பாட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். ஒபேக் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வழியா நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்கவே முடியலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒபேக்யூ ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹார்ட் போர்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹார்ட் போர்டு வழியாக பின்னாடி வந்து ஒருத்தரை நிற்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி பார்க்குறீங்க, உங்கள் ஹெட்டுக்கு நேராக அந்த கார்ட்போர்டு வச்சு பார்க்குறீங்க. அவங்க பின்னாடி நிற்கிறவங்க உங்களுக்கு தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் போர்டு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கவங்க உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க? ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது தெரியும், பட் கிளியராக தெரியாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா ஆயில். நீங்கள் ஆயில் வழியாக பார்த்தீங்கன்னா அது சைடில் இருக்கவங்க தெரிவாங்க, பட் கொஞ்சம் பிளர்ராக தெரிவாங்க. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட், ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸும் அண்ட் உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். லைக் உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பென், பென்சில், எரேசர், நோட் புக், பேப்பர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது வழியாக வந்து இன்னொரு ஆப்ஜெக்டாக பாருங்கள். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாருங்கள். ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட் வழியாக இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியுது, பார்க்க முடியலை, இல்லை லைட்டாக பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து ஒரு டேபுலர் காலம் போடுங்க. இதுதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 1. ஸோ உங்களுடைய டேபிள் 11.1 பாருங்கள். ஃபர்ஸ்ட் காலமில் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் காலமில் வந்து அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க முடியுதா, இல்லை பார்ஷியலாக பார்க்க முடியுதா, இல்லை பார்க்கவே முடியலையா, நம்மளுடைய ஆப்ஜெக்ட்னால இன்னொரு ஆப்ஜெக்டை, ஓகேவா. ஸோ அதை வந்து செகண்ட் காலமில் எழுதிக்கோங்க. அண்ட் தேர்ட் காலமில் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஒபேக்யூவா, டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்குலண்டா, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் எக்ஸாக்ட்லி ஆர் ஷேடோஸ். ஷேடோஸ்னா என்ன? நம்மளுடைய நிழல். அப்படிதான், நிழலை தான் நம்ம ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி 2 பாருங்க. ஆக்டிவிட்டி 2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? சம் ஹார்டான ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது தெரியாமல் இருக்கணும்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு சன்லைட், இப்போ ஒரு மாடியில் போயிட்டு நீங்கள் ஒரு கையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாட் போர்டோ ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே சன்லைட் படுற மாதிரி நில்லுங்க. நிற்கும்போது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து அந்த கிரவுண்டில் வந்து படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல ஒரு பேப்பரை வந்து போடுங்க. போட்டு அந்த பேப்பர் மேலே அந்த ஷேடோ வர்ற மாதிரி லைட்டாக உங்களுடைய ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக அந்த பேப்பரில் ஷேடோ விழுற மாதிரி வைங்க. வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த ஷேடோக்கு அவுட்லைனில் அப்படியே அதை வரைங்க. அந்த இமேஜை அப்படியே வரைஞ்சிட்டு நீங்கள் கடைசியாக எடுத்து பாருங்கள். நீங்கள் கையில் வச்சுருந்த பொருளும் உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ஷேடோ பார்த்து வரைஞ்ச இமேஜும் சேம் இமேஜா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 2. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 3. This is an activity that you will have to do in the dark. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும்னா டார்க்கான இடத்துல, லைட்டே இல்லாத ஒரு டார்க்கான இடத்துல வந்து பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட், நீங்கள் உங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு போங்க. கையில் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாட் போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட்டே இல்லாத ஒரு கிரவுண்டுக்கு போங்க. போயிட்டு இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒரு இடத்துல வந்து நிற்க வைங்க. நிற்க வச்சுட்டு அவருக்கு மேலே நீங்கள் டார்ச் லைட் அடிங்க. அவங்க மூஞ்சில் படுற மாதிரி டார்ச் லைட் அடிங்க. ஸோ அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டை, செகண்ட் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அந்த கார்ட்போர்டு வச்சு நிற்க சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய டார்ச் லைட்டில் உள்ள லைட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் 1 மேலே பட்டு அவருடைய ஷேடோ என்ன ஆகும்னா அந்த கார்ட்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க. கையில் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாட் போர்டு எடுத்துக்கோங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு லைட்டே இல்லாத ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களுடைய அவுட்லைன் ஆஃப் அந்த லுக் வந்து அந்த ஹாட் போர்டில் தெரியும். ஏன் வந்து அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ் அங்கே தெரியாதுன்னா, ஏன்னா பாடி வந்து ஒரு ஒபேக்யூ ஆப்ஜெக்ட், அப்படிதானே. ஸோ லைட் படும்போது நம்மளுடைய எட்ஜஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய அவுட்லைன் தான் அந்த ஹாட் போர்டில் படும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, வீட்டில் வந்துட்டு பண்ணாதவங்க இப்போ பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து உங்களுக்கு பவர் கட் ஆகுங்களா, அப்போ வந்து உங்கள் வால் இருக்குல்ல, உங்கள் சுவரில் வந்து லைட் வந்து கரெக்டாக அடிங்க. ஒரு டார்ச் லைட் ஆர் எமர்ஜென்சி லைட்டை அடிச்சுட்டு உங்களுடைய கையை வச்சு நீங்கள் நிறையவே பண்ணலாம். நிறைய பட்டர்ஃப்ளை பண்ணலாம், டாக் பண்ணலாம். நான்லாம் டாக்லாம் நிறைய பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் டான்ஸ் கூட பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அதில் அழகாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பவர் கட் ஆன நேரம் வால் முன்னாடி ஒரு லைட் அடிங்க. அந்த லைட் படுற இடத்துல உங்களுடைய கை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டியாக ஸ்டாச்சு மாதிரியெல்லாம் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
பண்ணிட்டு உங்களுடைய கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதனுடைய ஷேடோ வந்து அந்த வாலில் வந்து காமிக்கும். ஷேடோ கிவ் us some information about shape of the object. ஷேடோ நமக்கு அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 4. ஆக்டிவிட்டி 4ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சன்னி டே, நல்லா வெயில் அடிக்கிற ஒரு நாள் வந்து உங்கள் ஸ்கூல் கிரவுண்டு ஆர் உங்கள் ஏதாச்சும் ஒரு கிரவுண்டு எடுத்துக்கோங்க. ஸ்கூல் கிரவுண்டு தான் இருக்கணும்லாம் இல்லை, வீட்டிலே நீங்கள் வந்து இதை பண்ணி பார்க்கலாம். ஒரு கிரவுண்டு எடுத்துக்கோங்க, ஒரு மைதானத்தில் போயிட்டு ஒரு சேர் எடுத்து அப்படியே வந்து கரெக்டாக போடுங்க. நம்ம வெயில் படுற இடமா பார்த்து போடுங்க. அண்ட் அந்த சேரோடைய ஷேடோ வந்து எப்படி உழுது அப்படின்னு, நிழல் வந்து எப்படி உழுது அப்படின்னு பாருங்க. Does the shadow gives an accurate picture of the shape of the chair? அந்த சேரோட ஷேப்பை அப்படியே வந்து ஷேடோ வந்து கொடுக்குமா? ஷேடோ பிக்சர் கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து 2 ரோஸ் எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் ரோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பிங்க் கலர் ரோஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ரெட் ரோஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே அதே மாதிரி வந்து காமிங்க. ரெண்டோட ஷேடோவுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்? இப்போது ஒயிட் பிங்க் கலர் பூவை பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஷேடோ தெரியுமா? தெரியாது, அப்படி தானே? ஸோ 2 ஃப்ளாரோட ஷேப் என்னவோ அந்த ஷேப் தான் வந்து ஷேடோவாக தெரியும், தவிர அதனுடைய கலர்ஸ் வந்து அங்கே வரவே வராது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஷேடோ பாருங்கள். அந்த பாக்ஸோட ஷேடோ வந்து எப்படி இருக்குது அப்படி இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அதோட ஷேடோ பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டும் அதோடைய ஷேடோவும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி 4. நெக்ஸ்ட் பாருங்க, எ பின் ஹோல் கேமரா. ஒரு பின் ஹோல் கேமரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். You might think that we need a lot of stuff to make a camera. Not really. If we just wish to make a simple pinhole camera. ஒரு கேமரா வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சோன்னா இல்லை, கண்டிப்பாக ஒரு பின்ஹோல் கேமரா வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு ஆக்டிவிட்டி 5ல் பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 5ல் வந்து எப்படி வந்து ஒரு பின்ஹோல் கேமரா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செய்கிறதுன்னு நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல, அதில் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஒன்றை விட இன்னொன்று சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சைஸில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 2 அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பாக்ஸ், அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் என்ன பண்ணுங்கள், 2 பாக்ஸ்லையுமே ஒரே ஒரு ஓப்பன் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து ஒரு வழியாக எடுப்போம்ல, அந்த 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 ஓப்பனை வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே அந்த மூடுறதுக்கு இருக்கும்ல, அதை வேணால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸோட ஒரு எண்ட் ஓப்பனாக இருக்கும். இன்னொரு எண்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஹோல் போடுங்க. எந்த பாக்ஸ்னால் ஒரு லாங் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஷார்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லாங் பாக்ஸில் ஒரு எண்டில் ஓப்பனாக விட்டுருங்க அண்ட் இன்னொரு எண்டில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதை தனியாக வச்சுருங்க. அண்ட் ஒரு ஸ்மால் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு எண்டு வந்து ஓப்பனாக விட்டுருங்க அண்ட் இன்னொரு எண்டில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் பேப்பர் மாதிரி ஒட்டிக்கோங்க லைட்டாக. ஸோ ஒரு கிளாஸ் பேப்பர் ஒட்டிக்கிட்டு இப்போ 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸை இந்த லார்ஜ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இமேஜ் பாருங்கள். இதான் உங்களுடைய லார்ஜ் பாக்ஸ். இது வந்து நம்மளுடைய ஓப்பன் சைட். இது வந்து நம்ம டூத் பேஸ்ட் கவர்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதனுடைய ஒரு எண்டை ஓப்பனாக விட்டுக்கோங்க, பாருங்கள். அண்ட் அதனுடைய ஒரு எண்டில் வந்து சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பி வந்து நம்மளுடைய ஸ்மால் பாக்ஸ். ஒரு எண்டை ஓப்பனாக விட்டுக்கோங்க அண்ட் இன்னொரு எண்டில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளாஸ் பேப்பர் மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சின்ன டப்பாவை இந்த பெரிய டப்பாக்குள்ளே வைங்க. இந்த மாதிரி இந்த ஹோல் வழியாக இந்த இதை வந்து உள்ளாடி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை வந்து தூரமாக இருக்க ஏதாச்சும் ஒரு இமேஜை பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்கள். இந்த பின்ஹோல் கேமரா யூஸ் பண்ணி இமேஜஸ் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 5. நீங்கள் வந்துட்டு மரம் இருக்கிற இடத்த பார்த்துருக்கீங்களா?
ஒரு ஒரு 11 o'clock 12 o'clock எடுக்கும்போது ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்துடைய ஷேடோ வந்து அப்படியே வந்து ரோட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர் மாதிரியே. ஸோ இதை வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சன்லைட் வந்து அந்த ட்ரீ மேலே விழுந்து அதனுடைய லீவ்ஸோட கேப்ஸ் வழியாக என்ன ஆகும், அதனுடைய ஷேப்ஸ் அந்த இர்ரெகுலர் ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும். அண்ட் நம்ம வந்து ஸ்கை அந்த சன்னில் இருக்க அந்த ஷேப்ஸ் மாதிரி அந்த சின்ன சின்ன இதெல்லாமே நமக்கு அந்த வழியாக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 6. ஆக்டிவிட்டி 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கோன்னா ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, ஒரு பைப் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட் பைப் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு கர்வ்டு பைப், கொஞ்சம் பெண்டான பைப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தேவையானது ஒரு 3 ஆப்ஜெக்ட், கேண்டில், ஸ்ட்ரைட் பைப், கர்வ்டு பைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில் வந்து ஏற்றிக்கோங்க, ஒரு ஸ்டாண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேண்டிலை வந்து அந்த ஸ்ட்ரைட் பைப் வழியாக பாருங்கள். ஸோ இப்போ உங்களால் அந்த கேண்டிலை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், அப்படி தானே? ஸோ நம்மளுடைய பைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய லைட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கர்வ்டு பைப் வழியாக அந்த கேண்டிலை பாருங்கள். இப்போ உங்களுக்கு கேண்டிலை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பாஸ் ஆகும். ஸோ நம்ம கர்வ்டு பைப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய லைட் கேண்டிலை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி 6. This suggests that light travels along a straight line, isn't it? லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். தட் இஸ் பை வென் ஒபேக் ஆப்ஜெக்ட் obstruct it a shadow forms. அதனால தான் ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட், ஒரு ஹார்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகும்போது அதனுடைய ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது. மிரர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். we will use mirrors at home. நம்ம வந்து வீட்டில் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுவோம். மிரர்னா என்ன? கண்ணாடி. நம்ம வந்து கண்ணாடி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளுடைய ஃபேஸை வந்து பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இப்போ கண்ணாடி எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேஸை பாருங்கள், என்ன தெரியும்? உங்களுடைய ஃபேஸ் அப்படியே வந்து தெரியும். ஸோ உங்களுடைய முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரதிபலிப்பு வந்து உங்கள் மிரரில் வந்து தெரியும், அப்படி தானே? we also see reflection of other objects that are in front of mirror. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட ரிஃப்ளெக்ஷனும் நம்மளுடைய மிரரில் வந்து பார்க்கலாம். ட்ரீஸ் பார்க்கலாம், பில்டிங்ஸ் பார்க்கலாம், வாட்டர். ஸோ எந்த பொருளுடைய ரிஃப்ளெக்ஷனையும் நம்ம மிரரில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 7. ஆக்டிவிட்டி 7ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டார்க் ரூமில் தான் பண்ணணும், எந்த ஒரு லைட்டுமே இல்லாத ஒரு ரூமில் தான் பண்ணணும். நீங்கள் நைட் வந்துட்டு ஒரு ரூமில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூமில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் வந்து கேளுங்க. உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுக்கோங்க, நீங்களும் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும். அண்ட் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, ஒரு மிரர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து டார்ச் லைட் பிடிங்க, உங்கள் ஃப்ரெண்ட் 1 கிட்ட ஒரு மிரரை வந்து வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டார்ச் லைட்டை அந்த மிரர் மேலே அடிக்க சொல்லுங்கள். அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த மிரர், இந்த பக்கம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் 2 வந்து நிற்க வைங்க. ஸோ நீங்கள் அடிக்கிற லைட் வந்து என்ன ஆகும், உங்கள் மிரரில் பட்டு அப்படியே வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்ட் 2 நிற்கிற பொசிஷனுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த டார்ச் லைட்லேருந்து வர லைட் வந்து என்ன ஆகுது, மிரரில் பட்டு மிரர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி 7. Direct the beam of the torchlight onto the mirror that your friend is holding. Do you see a patch of light on the other side? Now adjust the direction of the torch so that the patch of light falls on another friend standing in the room. So இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 8. ஆக்டிவிட்டி 8ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தெர்மாகோல் ஷீட் எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, ஒரு காம்னா என்னன்னா சீப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய அந்த தெர்மாகோல் ஷீட்டில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சீப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சீப்பு வச்சுட்டு உங்களுடைய மிரரை வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைடாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அந்த சீப்பில் வந்து உங்களுடைய லைட்டை வந்து அடிங்க, டார்ச் லைட் யூஸ் பண்ணி அடிங்க. இப்போ பாருங்கள், 2 விதமான இந்த சீப்பினுடைய ஷேடோவும் நமக்கு தெரியும். அண்ட் இந்த மிரரில் பட்டு இந்த
சீப்போட ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு தெரியும். ஓகேவா, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டியில் நமக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு தெர்மாகோல் ஷீட், ஒரு மிரர், ஒரு சீப்பு. ஃபர்ஸ்ட் வந்து டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, சீப்பை வச்சுக்கோங்க இந்த மாதிரி தெர்மாகோல் ஷீட் கிட்ட, அண்ட் உங்களோட மிரரையும் வந்து அந்த ஷீட் பக்கத்தில் வச்சுட்டு லைட் அடித்து பாருங்கள். உங்கள் சீப்போட ஷேடோவும் உங்களுக்கு தெரியும், அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய லைட் வந்து மிரரில் பட்டு இந்த சீப்போட ரிஃப்ளெக்ஷனும் உங்களுக்கு தெரியும். This activity gives us an idea of the manner in which light travels and get reflected from mirror. ஸோ வந்துட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கீவேர்ட்ஸ். லூமினஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து that can emit energy by themselves. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தானாகவே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிரர்னா நமக்கு தெரியும், நம்மளுடைய கண்ணாடி தான் மிரர். ஒபேக்யூனா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வழியா இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு உடன் பாக்ஸ் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம இப்போ ஒரு மிரர்ல வந்து நம்ம ஃபேஸை பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபேஸ் அந்த மிரர்ல தெரியுதுன்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் ஷேடோனா என்ன, நிழல். நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸோட நிழலை தான் நம்ம சொல்லுவோம் ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்குலண்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஆப்ஜெக்ட் வழியா இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியணும் பட் கிளியராக தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வழியா இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சம்மரி பாருங்க. ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் டஸ் நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தம். ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது வழியா வந்து லைட்டை வந்து பாஸ் பண்ண அலோ பண்ணாது. பட் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அலோ பண்ணும், டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்ஷியலாக அலோ பண்ணும். லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். மிரர் ரிஃப்ளெக்ஷன் யூசஸ் கிளியர் இமேஜ். மிரர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிளியர் இமேஜை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். Rearrange the boxes given below to make a sentence that helps us understand opaque objects. இந்த எக்ஸசைஸில் என்ன இருக்குது, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒபேக்யூ ஆப்ஜெக்ட் மேக் ஷேடோஸ். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் எடுத்துக்கலாம். தேர்ட் பாக்ஸு ஒபேக்யூ. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாக்ஸ் செகண்ட் ஒன்னில் வரும் OPAQUE ஓ. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வரிசையாகவே எடுத்துக்கலாம். OBJ ஆப்ஜெக்ட்ஸ், எம் இங்கே இருக்குது, ஏகே இங்கே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இங்கே வந்துடும், மேக் ஷேடோஸ். ஸோ செவன்த் பாக்ஸ் வந்து இங்கே வந்துடும், சிக்ஸ்த் இடத்துல வந்துடும், அண்ட் OWS வந்து செவன்த் இடத்துல வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, ஒபேக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் மேக் ஷேடோஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சென்டென்ஸ். Second question, classify the objects or materials given below as opaque, transparent or translucent and luminous or non-luminous. ஸோ கீழே வந்து நிறையவே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸில் எது opaque, transparent or translucent and luminous or non-luminous இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், சிலதுக்கு வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏர் வந்து என்ன, ஒபேக்யூவா, டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்குலண்டா? ஏர் வந்து டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு இமேஜை வந்து ஈஸியாகவே டைரெக்டாகவே பார்க்க முடியும் ஏர் மூலமாக. ஸோ வந்து டிரான்ஸ்பரண்ட். லூமினஸ் ஆர் நான்-லூமினஸ்? நான்-லூமினஸ். ஏன்னா அதனால அதனுடைய ஓன் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதனால நான்-லூமினஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட், அதே மாதிரி நான்-லூமினஸ். பீஸ் ஆஃப் ராக் வந்து என்னது, ஒபேக்யூ, அப்படி தானே? ஏன்னா வந்து அது ஒரு ஹாட் சப்ஸ்டன்ஸ், அது வழியாக வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்க முடியாது, அண்ட் அதுவும் வந்து நான்-லூமினஸ்.
மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிரரும் ஒபேக்கியோ, அதுவும் நான் லூமினஸ். உடன் போர்டும் ஒபேக்கியோ, நான் லூமினஸ். ஷீட் ஆஃப் பாலித்தீனும் ஒபேக்கியோ, நான் லூமினஸ். சிடியும் வந்து ஒபேக்கியோ, நான் லூமினஸ். ஸ்மோக் வந்து என்னது டிரான்ஸ்குலன். அது வெளியே இன்னொரு இமேஜ் வந்து நம்ம பார்க்க முடியும், ஆனால் கொஞ்சம் பிளர்ராக தெரியும் அப்படிதான், அதனால அது வந்து டிரான்ஸ்குலன் அண்ட் அதுவும் வந்து நான் லூமினஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எழுதுங்க. செகண்ட் காலமில் அது ஒபேக்கியூவா, டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்குலண்டான்னு எழுதுங்க. அண்ட் தேர்டில் வந்து அது லூமினஸா நான் லூமினஸான்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது மாதிரி வால், அம்ப்ரல்லா அதெல்லாமே வந்து ஒபேக்கியூ அண்ட் வால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் லூமினஸ். அம்ப்ரல்லாவும் ஒபேக்கியூ அண்ட் நான் லூமினஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சு எது வந்து என்னென்ன குரூப் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேர்ட் வந்து can you think of creating a shape that would give a circular shadow if held in one way and a rectangular shadow if held in another way? ஸோ தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஷேப் மூலமாக நமக்கு சர்க்குலர் ஷேடோவும் கிடைக்கும் அண்ட் ரெக்டாங்குலர் ஷேடோவும் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய சிலிண்டர் லைக் பைப் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பில்லர் எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ பைப் வந்து எடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பைப் மேலே சர்க்குலரில் இருக்கும் அண்ட் அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய லைட்டை வந்து அதுக்கு அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல அது பக்கத்தில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேடோ தெரியும், சர்க்குலர் ஷேடோ தெரியும். அண்ட் அதுவே அதனுடைய லென்த் பக்கத்தில் வந்து உங்கள் லைட்டை வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஷேடோ என்ன மாதிரி தெரியும், ரெக்டாங்குலர் ஷேடோ தெரியும். இது வந்து நீங்கள் உங்களுடைய சிலிண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இன் ஏ கம்ப்ளீட்லி டார்க் ரூம் இஃப் யூ ஹோல்ட் அப் ஏ மிரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ வில் யூ see a reflection of yourself in a mirror? ஒரு டார்க் ரூமில் வந்து ஒரு மிரரை வச்சு உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஃபேஸ் வந்து உங்களால் பார்க்க முடியுமா அந்த மிரரில்? முடியாதுல்ல. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரூமில் வந்து ஒரு மிரர் வச்சு உங்கள் ஃபேஸை பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து அதில் தெரியுமான்னு தெரியாது. ஏன், லைட் படும்போது தான் என்ன ஆகும், நம்மளுடைய லைட் வந்து நம்ம மேலே பட்டு நம்ம உடம்புல இருக்க நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகும், அந்த மிரர் மேலே படும். மிரர் வந்து என்ன ஆகும், நம்ம ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கண்ணுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு லைட் இருக்கும்போது தான் இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ லைட் வந்து அந்த இடத்துல இல்லாததுனால நம்மளுடைய ஃபேஸ் வந்து நம்மளுடைய மிரரில் வந்து தெரியாது. நெக்ஸ்ட் பாருங்க, சஜஸ்டட் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை ஒரு ரோவாக வந்து நிற்க வைங்க. நிற்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு மிரரை வந்து காமிங்க. ஒவ்வொருத்தருமே பார்க்க சொல்லுங்கள். அண்ட் அந்த மிரரில் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டு அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து 4 பேர் நிற்க வைங்க. ஏபிசிடின்னு அவங்களுக்கு வந்து நேம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க 4 பேருக்கும் இமேஜில் அந்த மிரரில் வந்து யாரோடைய ஃபேஸ் தெரியுது அப்படின்னு கேட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆக்டிவிட்டியை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆகும், ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகும், இப்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கவருக்கு பார்க்கும்போது அந்த மிரர் வழியாக பார்க்கும்போது தேர்ட் இருக்கிறவரோட ஃபேஸ் வந்து தெரியும். ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தலை சீவும் போது கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ரைட் ஹேண்டில் வந்து சீப்பு வச்சுருப்பீங்க. தலை சீவும் போது மிரரை பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு வந்து மிரரில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நோட் பண்ணியிருக்கீங்களா? நோட் பண்ணாதவங்க இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீப்பு எடுத்துகிட்டு நீங்களே ரைட் ஹேண்டில் வச்சுட்டு மிரர் முன்னாடி பாருங்கள். அது வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மிரரில் வந்து அப்படியே நம்மளுடைய பொசிஷன் வந்து இன்வர்ஸில் வந்து தெரியும். ஓகேவா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய தேர்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸ் ரூமில் வெளியே நில்லுங்க. உங்களுக்கு நேராக உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஒரு மிரர் வந்து வச்சுக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த மிரரை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நில்லுங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து உங்களுடைய கிளாஸ் ரூம்குள்ளாடி வந்து இந்த மிரரை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மிரர் இருக்குல்ல, அந்த மிரரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்க சொல்லுங்கள். இப்போது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஃபர்ஸ்ட் மிரரில் பட்டு என்னாகும், செகண்ட் மிரரில் வந்து தெரிகிற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை விட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து அவங்க கிளாஸ் ரூம்குள்ளாடி இருக்கவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த டிவைஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கீழே ஒரு இமேஜ் இருக்கு. இதான் வந்து பெரிஸ்கோப்பில் வந்து 2 மிரர் இருக்கும். ஸோ பாருங்கள், ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அப்படி தானே,
அப்போது உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மிரரில் பட்டு அந்த மிரரில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், செகண்ட் மிரரில் போய் பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவைஸை வந்து பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போது இந்த லெசன்லேருந்து லைட்ஸ் பற்றி, ஷேடோஸ் பற்றி அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.